கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். மனிதன் என்பவன் பணம் மற்றும் பதவிக்காக எதையும் செய்ய துணிஞ்சிருவான் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக தெலங்கானால சொத்துக்காக நெருங்கிய நண்பரையும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையும் தினமும் ஒவ்வொருத்தராக ஏமாற்றி கொலை செய்த கொடூரமான சம்பவத்தையும், தென் மாவட்டங்களில் தொடர் கொள்ளைகளில் ஈடுபட்டு மக்களை அச்சுறுத்தி வந்த கொள்ளை கும்பலை சினிமாவையே மிஞ்சக்கூடிய விதமாக போலீசார் சேசிங் செய்து பிடித்த ஒரு பரபரப்பான சம்பவத்தோட அரசியல் பலம் பெருகணும் அப்படின்னா இளம் பெண்ணோடு பாலியல் உறவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தி வந்த பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஒரே குடும்பத்தில் 6 பேரை கொன்று குவித்த கொடூர நண்பன். தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் டிசம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு காமரெட்டி மாவட்டம் பூம்பள்ளி புறநகர் பகுதியில் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்படுது. அதை பற்றி நடத்தப்பட்ட விசாரணையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 5 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. தெலங்கானா மட்டும் இல்லாமல் நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். தெலுங்கானா மாவட்டம் நிஜாமாபாத் காமரெட்டி மாவட்டம் பூம்பள்ளி புறநகர் பகுதியில் கடந்த 14ஆம் தேதியன்று 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவரின் உடல் முழுவதுமாக எரிந்த நிலையில் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். பின்னர் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அந்த பகுதியில் செல்போன் நடமாட்டங்களை தொழில்நுட்ப உதவியுடன் போலீசார் ஆராய்ந்த போது நிஜாமாபாத் மாவட்டம் மக்லூரை சேர்ந்த பிரசாந்த் என்பவருடைய செல்போன் எண் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து பிரசாந்தை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் வெளிவந்த தகவலை கேட்டு விளவிளத்து போயினர். மக்லூர் கிராமத்தை சேர்ந்த பிரசாந்தின் நண்பனான பிரசாத் என்பவரின் மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் அவரின் 2 சகோதரிகள் என 6 பேரையும் தன்னுடைய சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் 2 பேர் மற்றும் தாயுடன் சேர்ந்து கொலை செய்ததாக திடுக்கிடும் தகவலை கூறினார். தெலுங்கானா காவல்துறைக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி பிரசாந்தின் வாக்குமூலத்தை அடுத்து உடனடியாக களத்தில் குதித்த போலீசார் பிரசாந்தின் 17 வயதான சகோதரன், நண்பர்கள் குகுலோத் விஷ்ணு, பனோத் வம்சி மற்றும் பிரசாந்தின் தாய் வட்டம்மா ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 2018ஆம் ஆண்டு இளம்பெண் தற்கொலை செய்து கொள்ள காரணமாக இருந்ததற்காக மக்லூரை சேர்ந்த பிரசாத் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பிரசாத் துபாய் தப்பிச் சென்று அங்கிருந்தே வழக்கு சம்பந்தமான தகவல்களை தன்னுடைய நண்பனான பிரசாந்த் மூலமாக அறிந்து கொண்டுள்ளார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரசாந்த் அதை காரணமாக வைத்து தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக துபாயில் உள்ள பிரசாத்திடமிருந்து சுமார் 4 லட்சங்கள் வரை கடன் வாங்கி இருக்கிறார். இந்நிலையில் 2022 அக்டோபர் மாதம் துபாயில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய பிரசாந்தை மக்லூர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். பின்னர் சில நாட்கள் கழித்து பிணையில் வந்த பிரசாத்தை சொந்த கிராம மக்கள் கொடுத்த அழுத்தத்தால் தன் குடும்பத்துடன் பல்பஞ்சா பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் பிரசாந்த். அவர் போதிய வருமானமின்றி தவித்து வந்துள்ளார். இதனால் கடன் தொல்லை அதிகரிக்கவே அதனை அடைக்க தன் கிராமத்தில் இருக்கும் தன்னுடைய வீடு மற்றும் நிலங்களை விற்க முயற்சித்திருக்கிறார். ஆனால் அவற்றை யாருமே வாங்க முன்வராத நிலையில் கடனை சமாளிக்க பிரசாந்திடம் கொடுத்த பணத்தை கேட்டிருக்கிறார் பிரசாத். ஆனால் பணத்தை தர மனமில்லாத பிரசாந்த் கடனை அடைக்க ஒரு வழியை கூறியிருக்கிறார். அதன்படி ஊரில் உள்ள வீட்டையும் நிலத்தையும் தன் பெயரில் எழுதி கொடுத்தால் அதன் மூலமாக வங்கியில் கடன் பெற்று அனைத்து கடன்களையும் அடைத்து விடலாம் என்ற யோசனை பிரசாத்துக்கு உடனடியாக சம்மதம் தெரிவிக்கவே அதன் மூலமாக வங்கியில் கடன் பெற்று அனைத்து கடன்களையும் அடைத்து விடலாம் என்று யோசனை கூறிய பிரசாந்த் அதற்கு பிரசாத்தும் உடனடியாக சம்மதம் தெரிவிக்கவே கடந்த மே மாதம் தனது வீடு மற்றும் நிலத்தை பிரசாந்த் பேருக்கு மாற்றி கொடுத்துள்ளார் பிரசாத். ஆனால் அதற்கு பின்னும் பல மாதங்களாக பணம் கிடைக்காததால் மீண்டும் தனது பெயருக்கு சொத்துக்களை மாற்றி தருமாறு பிரசாந்திடம் கேட்டிருக்கிறார் பிரசாத். அதுதான் இன்றைக்கு அவரது குடும்பமே மண்ணில் இல்லாமல் போனதற்கு காரணமாய் போனது. இன்றைக்கு தெலுங்கானாவை எதிர வச்சிருக்கக்கூடிய இந்த கொலை நடுங்கக்கூடிய கொடூரத்தின் உச்ச சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே பிரசாந்தின் பெயரில் எழுதி கொடுத்த சொத்துக்களை திரும்ப கேட்டதுதான். இதனால பிரசாத்தை கொலை செய்ய முடிவு செய்த பிரசாந்த் என்ன பண்ணா அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். எப்படியும் பிரசாத் கிராமத்திற்குள் நுழைய ஊர் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிரசாந்த் வீட்டையும் நிலத்தையும் அபகரிக்க திட்டமிட்டுள்ளார்.
இதற்காக மொத்த குடும்பத்தையும் தெலுங்கானா சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தீர்த்து கட்ட முடிவெடுத்த பிரசாந்த் அதற்காக துர்கா நகரை சேர்ந்த பனோத் வம்சி மற்றும் குக்லோத் விஷ்ணு ஆகியோருக்கு வெறும் 60,000 ரூபாய் கொடுத்து கொலை செய்ய ஒப்பந்தம் செய்திருக்கிறார். ஆனால் பணம் தர சொல்லி பிரசாத் அதிக அழுத்தம் கொடுத்ததால் நவம்பர் 29ஆம் தேதி பிரசாத்தை பணம் கொடுப்பதாக கூறி நிஜாமாபாத் அழைத்து சென்றிருக்கிறார். பின்னர் மதனப்பள்ளி புறநகர் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று மது அருந்தி உள்ளனர். அப்போது அருகில் இருந்த கட்டை மற்றும் கற்களால் பிரசாத்தை தலையில் அடித்து கொலை செய்து குழி தோண்டி உடலை புதைத்துள்ளனர். பின்னர் 2 நாட்கள் கழித்து பிரசாத்தின் வீட்டிற்கு சென்ற கொலைகார பிரசாந்த் பழைய வழக்கில் பிரசாத்தை போலீஸ் தேடிக் கொண்டிருப்பதால் வேறு இடத்தில் மறைந்திருப்பதாகவும் அவரை சந்திக்க வைப்பதாக கூறி பிரசாத்தின் மனைவி சான்விகா மற்றும் சகோதரி ஸ்வராணியை நிஜாமாபாத்திற்கு காரில் அழைத்து சென்றிருக்கிறார். ஸ்ரபானியை நிஜாமாபாத்தில் ஒரு இடத்தில் இருக்க வைத்துவிட்டு பிரசாத்தின் மனைவி சான்விகாய் மட்டும் அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது போகின்ற வழியிலேயே தான் வைத்திருந்த கயிறை கொண்டு சான்விகாவின் கழுத்தை நெரித்துக் கொன்று கோதாவரி பாலத்தில் இருந்து ஆற்றில் தூக்கி வீசியுள்ளான். பின்னர் மீண்டும் வந்து ஸ்வராணியை அதே காரில் அழைத்துச் சென்று அவரையும் கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்து அவரது உடலை மேடக் மாவட்டம் வாடியாரம் சாலையில் ஓரத்தில் வைத்து பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளனர். இதையடுத்து மீண்டும் பிரசாத்தின் வீட்டிற்கு வந்து அவரது தாயார் சுசிலா, தங்கை ஸ்வப்னா மற்றும் 2 குழந்தைகளையும் ஏமாற்றி காரில் அழைத்துச் சென்று நிஜாமாபாத் ரயில் நிலையம் அருகில் உள்ள லாட்ஜ் ஒன்றில் தங்க வைத்திருக்கின்றனர். பின்னர் அவர்களுக்கு எந்தவிதமான சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தாய் வட்டம்மாவையும் அவர்களுடன் தங்க வைத்த பிரசாந்த் இதையடுத்து 2 குழந்தைகளான சைத்ரிக் மற்றும் சைத்ரிகாவை பிரசாத்தை பார்க்க விரும்புவதாக கூறி அவர்களை மட்டும் தனியே அழைத்து வந்து கழுத்தை நிறுத்து கொலை செய்து ஒரு பையில் போட்டு சோன் கிராமத்திற்கு அருகில் உள்ள கோதாவரி பாலம் மேலிருந்து ஆற்றில் தூக்கி வீசியுள்ளார். அதன் பிறகு லாட்ஜுக்கு சென்ற பிரசாந்த் மனைவி மற்றும் குழந்தைகள் ரகசிய இடத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இவர்களையும் சீக்கிரம் அங்கு அழைத்துச் செல்வதாகவும் கூறியிருக்கிறார். அதன் பின்னர் கடந்த 13ஆம் தேதியன்று பிரசாத்தின் தங்கையான ஸ்வப்னாவை காரில் அழைத்துச் சென்று கழுத்தை இறுக்கி 6வது கொலையை அரங்கேற்றி பூம்பள்ளி புறநகர் பகுதியில் காந்தாரி எக்ஸ் சாலையில் உள்ள சாக்கடைக்குள் போட்டு உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்து விட்டதாக கூறியிருக்கிறார். இதையடுத்து மீதமிருந்த பிரசாத்தின் தாய் சுசிலாவையும் லாட்ஜில் வைத்தே கொன்றுவிட்டால் அனைத்தும் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அவர்களிடமிருந்து தப்பித்திருக்கிறார் சுசிலா. பின்னர் அவரை தேடி இவர்கள் சென்ற பொழுதுதான் பிரசாந்தை போலீசார் கைது செய்தனர். பின்னர் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், பெட்ரோல் பாட்டில், கயிறு, 5 மொபைல் போன்கள், 30,000 பணம், நிலப்பதிவு ஆவணங்கள், 2 சக்கர 4 சக்கர வாகனம் ஆகியவற்றை கைப்பற்றி அவர்கள் மீது இந்த தொடர் கொலை சம்பந்தமாக சதாசிவநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சொத்திற்காக தன் நண்பனின் குடும்பத்தையே கொன்று குவித்த கொடூர சம்பவம் நாட்டையே அதிர வைத்திருக்கிறது. బట్ అల్టీరియర్ మోటివ్ బీయింగ్ ఈ ఇల్లు తన పేరు మీద చేసుకున్న తర్వాత ఎనీవే వీళ్ళని ఆ ఊర్లో నుంచి విలేజర్స్ సోషల్ బాయ్కాట్ చేయడం జరిగింది కేసు అయిన తర్వాత ఈ ప్రసాద్ అనే అతని మీద. సో వాళ్ళు వెన్ హీ రిటర్న్డ్ బ్యాక్ ఫ్రమ్ గల్ఫ్ అక్కడ ఆ ఊరు వదిలేసి మన మాచారెడ్డిలో పాల్వంచ విలేజ్లో దే హ్యావ్ బీన్ రిసైడింగ్ దేర్ విత్ ఫ్యామిలీ. సో ప్రసాద్ అండ్ his wife and 2 children and 2 sisters. సో ఎలాగో ఆ ఊర్లో ఉండరు కాబట్టి ఆ ప్రాపర్టీ తన పేరు మీద చేయించుకుని ఇఫ్ హీ ఎలిమినేట్స్ దిస్ హోల్ ఫ్యామిలీ ఆ ప్రాపర్టీ మొత్తం తనది అవుతుంది అనే ఉద్దేశంతో కొన్ని ఈ అఫెన్సెస్ అన్నీ జరిగాయని కన్ఫెషన్లో అండ్ ఇన్వెస్టిగేషన్లో కూడా మనకి తెలుస్తోంది. ఈ ఇయర్ మేలో మెయిన్ అక్యూజ్డ్ ప్రశాంత్ ఈ ప్రసాద్ అనే విక్టిమ్ దగ్గర నుంచి ప్రాపర్టీ కూడా తన పేరు మీద మార్చుకున్నాడు. సో మనం వెన్ వీ టుక్ దీస్ అక్యూజ్డ్ ఇన్ టు కస్టడీ ఆ ప్రాపర్టీ డాక్యుమెంట్స్ కూడా మనకి దొరకడం జరిగింది. தன்னுடைய நண்பனின் குடும்பத்தார் அப்படின்னு கூட பார்க்காம சொத்துக்காக 2 குழந்தைகள் உட்பட ஒரு குடும்பத்தையே கொன்று குவித்த கொடூரனை ஓட விட்டு சுட்டா கூட ஆத்திரம் அடங்காத மக்களுக்கு. அப்படி ஒரு கொடூரமான செயலை செய்த இந்த மனித மிருகத்தை தூக்கில் போடணும் அப்படிங்கிறதாம் பலருடைய வேண்டுகோள். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.